ஒரு அரசன் வந்து நகர்வலம் போனான். அப்படி போயிட்டுருக்கும்போல ஒரு வீட்டு வாசலில் செக்கு, அப்போல்லாம் மாடு கட்டி செக்கு இழுப்பாங்க, அந்த மாதிரி மாடு கட்டி செக்கு ஆடிக்கிட்டு இருந்தாங்க, எண்ணெய் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. மாடு வந்து அந்த செக்கை இழுத்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. உள்ளே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இதை பார்க்குற அரசன் வந்து என்ன செய்கிறான், என்ன இது அதிசயமாக இருக்குது, இந்த மாடு மட்டும் தனியாக சுற்றிட்டு இருக்கு, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஆச்சரியத்தோடு அந்த மனுஷனை எழுப்புறாரு. எழுப்பி கேட்குறாரு, என்னப்பா பண்ணிகிட்ருக்கேன்னு. அவன் சொன்னால், செக்கு ஓடிக்கிட்டு இருக்குது, மாடு வந்து சுற்றிட்டுருக்கு. மாடு சுற்றிட்டுருக்கு, நீ தூங்கிட்டு இருக்கியே. ஆமாம், என் மாடு அது பாட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், நான் அந்த டைம் எனக்கு தெரியும், அப்போ நான் எழுந்து வந்து அதை சரி பண்ணிவிடுவேன். சரி, மாடு ஒரு வேளை அந்த செக்கை இழுத்து சுற்றாமல் நின்றுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவேன்னு. இல்லையே, நான் அதுதான் அது கழுத்தில் வந்து மணியை கட்டி விட்ருக்கேன், அதனால் அது நின்றுச்சுன்னா எனக்கு தெரியும், நின்றுச்சுன்னா சத்தம் வராது, மாடு ஓடலைன்னு நான் எழுந்து வந்து பார்ப்பேன்னு. அப்போ அந்த ராஜா கேட்டார், ஒருவேளை அந்த மாடு நின்ன இடத்துல தலையை மட்டும் ஆடிட்டு இருந்துச்சுன்னா மணி சத்தம் மட்டும் வரும், அது சுத்தாமல் இருந்தால் உனக்கு எண்ணெயே வராது, என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த மனுஷன் சொன்னான், ஐயா, அது மனுஷனும் இல்லை, மனுஷனை மாதிரி யோசிக்கிற திறனும் இல்லை, அதுக்கு கொடுத்த வேலையை அது கரெக்டாக செய்யுன்னு சொன்னான். கரெக்ட் தானே?